ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நல்லாவே போச்சு. நாளைக்கு என் பொண்ணு வரப்போகிறா. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நான் தனியாக வீடியோ போட போகிறது. இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இயர்லியாகவே நான் லன்ச் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால் இயர்லியாகவே நான் அதை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் லன்ச்சை. ஏன்னா செஞ்சு வச்சுட்டு போனால் தான் சாப்பிட்ற மாதிரி. அன்றைக்கி மணத்தக்காளி கீரை கிடைக்கும்ல, அது தண்ணி சாறு மாதிரி வச்சிடணும். அது ஏன்னா ஹீட் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில். ஏன்னா இப்போவே இப்படி இருக்கே, இன்னும் மே மந்த் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கவே முடியல. வெக்கேஷன் போடுவாங்க பசங்களுக்கு, எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு நினச்சா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னதான் பண்ண போகிறோன்னே தெரியல. வாங்க இப்போ நம்ம கீரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்படி தான் எப்போது செய்வேன். வெயில் டைமில் எப்படியும் வீக்லி ட்வைஸாவது செஞ்சுருவேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனை வச்சுட்டு நீங்கள் அதில் எண்ணெய் வெந்தயம் அதை போட்டுட்டு தாளித்து விடுங்க. 2 காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போடுங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நான் உப்பு இப்பயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்காக சில பேர் உப்பு லேட்டாக தான் போடுவாங்க. ஏன்னா வெங்காயமே எல்லா உப்பையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிம்பாங்க. நான் ஆனால் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வதங்கிடும். இது நல்லா வெங்காயம் வெந்ததும் நம்ம நல்லா வதங்கினோம் போதும். லைட்டாக ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. வதங்கினதும் நம்ம கீரையை கட் பண்ண கீரையை அள்ளி வச்சிடலாம். இந்த கீரை ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை மட்டும் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம சூப் மாதிரி நிறைய குடிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி சூப்பாக குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கீரையை போட்டதும் ரொம்ப 2 வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். வதங்குச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடும். இப்போ பார்க்க அதிகமாக தெரியுதுல்ல, வதங்கிட்டால் ஒன்றுமே இல்லாத மாதிரி கொஞ்சமாக தெரியும். நல்லா வதங்கினதும் தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி, இதுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம கிரேவி மாதிரிலாம் வைக்க முடியாது. நல்ல தண்ணியாக ரசம் மாதிரி வச்சு குடிக்கணும். இதை அப்போ தான் செமையாக இருக்கும். நான் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுடுவேன். அது நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வேறு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். அது எப்படி என்னன்ட்டு பார்ப்போம் வாங்க. தேங்காய் வச்சு தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கும் தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா நிறைய இதுக்கு சேர்த்துக்கலாம். அது தப்பு இல்லை. தேங்காய் ஒரு 1/4 மூடிக்கிட்ட நான் சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டுக்கு மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன்னா டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நல்லாவே நைஸாக அரைச்சிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு ஒரு கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு அப்படியே பபுள்ஸ் வர்ற நேரத்துக்கு நீங்கள் அந்த பேஸ்ட்டை ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம கீரை வேகலைன்னு நீங்கள் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இனிமேல் ஏன்னா நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ அது பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கீரையோட அருமெல்லாம் இப்போ தான் எனக்கே தெரியுது. நான்லாம் சின்ன வயசுல எங்கள் அம்மா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம யாருமே மோஸ்ட்லி அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். வேண்டான்னே சொல்லியிருப்போம். இப்போல்லாம் கீரையோட வயசாக தான் கீரையோட இது தெரியுது. சரி, கீரை சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்ற மாதிரி இப்போ நாமளே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோதான். சமையல் ஃபினிஷ் ஆகிட்டு, கீரையும் முடிஞ்சிட்டு, நான் சாப்பாடும் அதே சமையலில் சாப்பாடும் வெந்துருச்சு. இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இதை முடிச்சு வச்சுட்டு நான் அடுத்தது ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்ப ரெடி ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்தாச்சு. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது ரிசல்ட் எல்லாமே. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிட்டு நல்ல விதமாக எல்லோரும் வீட்டுக்கு சாப்பிட்டாச்சு. இதோட இந்த vlog முடியுது. ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள்.